எதிர்பார்க்கலாம் ஆண்டி. காதுல வந்து தேன் பாஞ்சா மாதிரி அவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஆமா நந்தினி, சந்தோஷத்துல எனக்கும் தலைகால் புரியலன்னா பாத்துக்கோயே. இந்த அம்மாவையும் பையனையும் எப்படியாவது பிரிக்கணும். ஆதிக்கும் அகிலாக்கும் நடுவுல பெரிய பிரச்சனையா உண்டாக்கணும். ஆனா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது நாம எதுவுமே பண்ணாம தானா நடந்துருச்சு பாரு. அப்படின்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு தானே அர்த்தம். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அகிலாண்டேஸ்வரிய பழி வாங்க கடவுள் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இத நாம தவற விடக்கூடாதுன்னு தோணுது ஆண்டி. கரெக்டா சொன்ன நந்தினி. எப்பவுமே அகிலா தான் அதிரடியான முடிவுகள்லாம் எடுத்து எல்லாருக்கும் ஷாக் கொடுப்பா. ஆனா இந்த தடவை பாரு, ஆதி அதிரடியா முடிவெடுத்து அகிலாக்கே ஷாக் கொடுத்திருக்கான். இந்த ட்விஸ்ட் நம்மளே எதிர்பார்க்காதது இல்ல. இனிமே ஆதியோட வாழ்க்கையிலயும் அகிலாண்டேஸ்வரியோட வாழ்க்கையிலயும் அவங்க எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்க போகுது. அத நான் நடத்தி காட்டுறேன். அப்போ இனிமே என் வாழ்க்கையிலயும் நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்க போகுது, அப்படித்தானே? எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நந்தினி. ஆதி அகிலாவோட பிசினஸ பாத்துக்கலனா அகிலாவோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை என்னால ஈஸியா ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். அது கரெக்ட் தான். ஆனா இந்த ஆதிதான் போட்டியா வந்து நிப்பானே. இத்தனை நாளா பிசினஸ்ல அம்மாவோட நிழலா இருந்த ஆதியால திடீர்னு சுயமால வளர முடியாதாண்டி. என்ன சொல்ற நந்தினி? பிசினஸ்ல எத்தனை நாளா ஆதிக்கு பக்கபலமா இருந்ததே அம்மாதான். தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போற ஆதிக்கு இனிமே பலவீனமா இருக்க போறதும் அம்மாதான். நீ சொல்றது எனக்கு புரியல நந்தினி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இது நாள் வரைக்கும் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மகனாக இருந்த ஆதி இனிமே வெறும் ஆதியா தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்க போறான். அகிலாண்டேஸ்வரிய விட்டு பிரிஞ்சிருக்கிற ஆதியால அவ்வளவு சுலபமா பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரியோட சப்போர்ட் தேவைப்படும். ஆனா ஆதிதான் அகிலாவோட சப்போர்ட்டை ஏத்துக்க மாட்டானே. அது எனக்கும் தெரியும் ஆண்டி, அதனாலதான் சொல்றேன். ஆதியை ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. அம்மாவும் மகனும் சேர்ந்து இருந்ததுனாலதான் அவங்கள என்னால ஜெயிக்க முடியல. பிரிஞ்சிருக்கிற இந்த நேரத்துல அவங்கள ஜெயிக்கலனா எப்பவுமே ஜெயிக்க முடியாது. ஓய், நீ எப்போ வந்த? சத்தமே போடாம வந்து உட்காந்துருக்க. நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தத கூட கவனிக்காம நீங்க பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு அமைதியா உட்காந்து உங்களை ரசிச்சிட்டு இருந்தேன். ஆமா மாமா, இனிமே நீங்க தான் ஆபீஸ் பிசினஸ் இதெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அம்மாவோட பிசினஸ்ல தான் தலையிட மாட்டேன்னு சொன்னேன். நான் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா. அப்போ அம்மாவுக்கு போட்டியா வர போறீங்களா?
அம்மாவுக்கு போட்டியால நான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேனா? நம்மளை பார்த்து அம்மா பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். இந்த மெயிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். வர மண்டே அன்னைக்கு என்ன மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்ல மட்டும் கலந்துக்கிட்டு என் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் தனியா பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். என்ன மீட்டிங்? என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க மாமா? ஒரு ஓவர்சீஸ் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா மொத்த ஃபண்ட்ஸையும் நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம். இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இதில் கலந்துக்க போறாங்க. இதுல எப்படியாவது நான் ஜெயிக்கணும். போட்டின்னு வந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க மாமா, கவலையே படாதீங்க. செல்ல குட்டி, நீ என்ன விட்டு பிடிப்பியா? யூனோ, இந்த ப்ராஜெக்டாக நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிட எதனா எடுத்துட்டு வரியா? ஜூஸ் எடுத்துட்டு வருவா மாமா? ஜூஸ் மட்டும் தானா? ஜூஸ் மட்டும் தான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. என்ன மேடம் எங்களை திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? உங்க கம்பெனி ஷேர்ஸ் விஷயமா ஏதாவது இம்பார்ட்டன்ட் தகவல் சொல்ல போறீங்களா? ஏன் கம்பெனி ஷேர் விஷயமா பேசுறதுக்காக இப்போ நான் உங்களை வர சொல்லல. அகிலாண்டேஸ்வரியோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி ஷேர்ஸ பத்தி பேசுறதுக்காக தான் இப்போ நான் உங்களை வர சொன்னேன். என்ன மேடம் சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரி கம்பெனி ஷேர்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதானே, அவங்க தான் உங்க எதிரியாச்சே. நம்ம கம்பெனில என்ன நடக்குதுங்கிறத விட நம்மளோட எதிரி கம்பெனில என்ன நடக்குதுன்னு கவனிச்சாலே போதும். நாம எதிரிய ஈஸியா ஜெயிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மேடம். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க மேடம். அகிலாண்டேஸ்வரியோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி பிசினஸ்ல மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா டவுன் ஆக போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அகிலாண்டேஸ்வரியோட சன் ஆதித்யா இருக்கிற வரைக்கும் இது கனவுல கூட நடக்காது மேடம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அகிலாண்டேஸ்வரியோட எல்லா பிசினஸ்ல இருந்தும் ஆதித்யா மொத்தமா விலகிட்டார். நீங்க சொல்றது உண்மையா மேடம்? 100% உண்மை. அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புல ஆதித்யா இனிமே அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸ்ல எதுலயும் தலையிடுறது இல்லைன்னு முடிவெடுத்து விலகிட்டார். அகிலாண்டேஸ்வரியோட வெற்றிக்கு பக்க பலமா இருந்த அவங்களுடைய மகன் இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவால இனி அகிலாண்டேஸ்வரியாலையும் பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அதனால நான் சொன்னதுதான் நடக்க போகுது. இத சொல்றதுக்காக எங்களை வர சொன்னீங்க மேடம்? இத சொல்றதுக்காக மட்டும் நான் உங்களை வர சொல்லல. நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது எல்லாம் நீங்க உங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி மூலமா பப்ளிக் கிட்ட கொண்டு போகணும். அகிலாண்டேஸ்வரியோட கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் உடனடியா அதை சேல் பண்ண வைக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லாருமே உடனே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தமா மார்க்கெட்டுக்கு ஷேர் வரும்போது அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அதை வாங்க யாரும் முன்வர மாட்டாங்களே மேடம். அதுதான் எனக்கு வேணும். என்ன மேடம் சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரியோட ஷேர்ஸ் டவுன் ஆகும்போது அதை யாரும் வாங்க முன் வர மாட்டாங்க. அப்போ மொத்த ஷேரையும் நான் பினாமி கம்பெனி பேர்ல வாங்க போறேன். உங்க பிளான் எங்களுக்கு புரியுது மேடம். அகிலாண்டேஸ்வரி கம்பெனி ஷேரை வாங்குறது மூலியமா அவங்க கம்பெனி ஏதாவது ஒண்ண நீங்க கைப்பற்றறதுக்கு பிளான் போடுறீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் குறி வச்சிருக்கிறது அகிலாண்டேஸ்வரியோட ஏதோ ஒரு கம்பெனி இல்ல. அகிலாண்டேஸ்வரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்பின்னிங் மில்ல. அந்த மில்லோட பெரும்பாலான ஷேர்ஸ் என் கைக்கு வந்துட்டா அந்த ஸ்பின்னிங் மில் எனக்கு சொந்தமாயிடும். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஃபவுண்டேஷன் போட்ட அந்த மில் என் கைக்கு வந்துட்டா போதும்.
அகிலாண்டேஸ்வரியோட மொத்த இமேஜும் டேமேஜ் ஆயிடும். நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். அந்த அகிலாண்டேஸ்வரிக்கும் ஆதிக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ண வைங்க. உங்களுக்கு தேவையானதை நான் கண்டிப்பா செய்வேன். ஓகே மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்பின்னிங் மில்லு உங்களுக்கு தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே மேடம், எங்க வேலையை நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நன்றி. ஓகேங்களா? நாங்க வரோம் மேடம். வாங்க. வரோம் மேடம். வர மேடம். சாப்டர் க்ளோஸ். பா, ப்ரோ எடுத்துக்கிற முடிவை பத்தி அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இன்னும் இல்ல. அங்கிள், ஆதிக்கிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி அவர் எடுத்திருக்க முடிவை மாத்திக்க வைங்க. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆதி ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானே. ப்ரோ கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்கப்பா. இந்த மாதிரி விஷயத்துல தள்ளி போடாதீங்க. அண்ணி, சொல்லுங்க சின்னையா. என்ன நீ அங்கிருந்து வரும்போது எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சின்னையா. ஆதி கீழே வரலையா? ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வெளிநாட்டு கம்பெனியோட புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போறாராம். அதனால சரியா சாப்பிட கூட இல்லாம லேப்டாப்பும் கையுமா வேலை பார்த்துட்டே இருக்காரு. அம்மா வேற ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. இவர் வேற தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அதுக்கான வேலையில முழு மூச்சா இறங்கிட்டாரு. அண்ணி சொல்றத பார்த்தா ப்ரோ ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கிற முடிவுல உறுதியா இருக்காரு போல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. அப்போ ஆதி உண்மையிலேயே ஆபீஸ்க்கு வர மாட்டாரா? ஆண்டியோட பிசினஸ் விஷயத்துல தலையிட மாட்டாரா? நான் இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். தன்னோட முடிவை மாமா மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு. தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல உறுதியா இருக்காரு. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆச்சுன்னா போதுமா? தனியா பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரி தான் சொல்றாரு. எப்போ ஆதி வெளிநாட்டு கம்பெனிக்காக ப்ராஜெக்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே அவன் தனியா தொழில் தொடங்குற முடிவுல உறுதியா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே ஆதிக்கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்த முடியாது. அவ அம்மா மாதிரி ஆதியும் தான் எடுத்த முடிவுல உறுதியாதான் இருப்பான். ஆதி எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்த தோணுது. ஆனா ஆதியோட இந்த முயற்சியால வீட்டுக்குள்ள என்ன குழப்பம் ஏற்படும் நினைச்சா ஒரு பக்கம் கவலையா இருக்கு.
அகிலா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஆதி இனிமேல் ஆபீஸ்க்கு வரமாட்டேன், ஆபீஸ் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னதுமே அவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தியிருந்தா இப்ப அவன் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் போயிருக்க மாட்டான். என்ன சமாதானப்படுத்தணும்? அவன் இனிமே ஆபீஸ் வரமாட்டேன், ஆபீஸ் விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியெல்லாம் முடிவெடுக்காத, நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும்னு இறங்கி போய் அவன்கிட்ட கெஞ்சணுமா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அகிலா. வேற எந்த அர்த்தத்துல எங்க சொன்னீங்க? இத பாருங்க, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் என் ஆபீஸ கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் இல்லாம என்ன எனக்கு ஆபீஸ் நடத்த தெரியாதா? உன்னால முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. இன்னும் சொல்ல போனா ஆதிக்கு பிசினஸ சொல்லி கொடுத்ததே நீதானே. இனிமே ஆபீஸ் வரதில்லன்னு முடிவு பண்ண ஆதி வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் அவன் தனியா பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்கான். உன்ன மாதிரியே ஆதியும் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டான். அதனாலதான் அவங்கிட்ட எதுவுமே பேசல. நான் ஒண்ணும் உங்களை அவங்கிட்ட பேச சொல்லலையே. நீ அதை என்கிட்ட பேச சொல்லல. இருந்தாலும் ஆதிக்கிட்ட நான் ஏன் பேசலங்கிறது உனக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் நான் தகவல் சொன்னேன். தனியா தொழில் தொடங்கணும்னு ஆதி எடுத்திருக்கிற முடிவுல எனக்கு விருப்பம் இல்லதான். அதுக்காக அவன் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்க முடியுமா? நீ கூட அப்படி நினைக்க மாட்டியா அகிலா? இது விஷயமா ஆதி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல, பேசவும் இல்ல. நம்ம மருமக பார்வதி சொல்லித்தான் எனக்கு எல்லாம் தெரியும். ஆதி மேல வருத்தம் இருந்தாலும் அவன் ஃபாரின் ப்ராஜெக்ட் முயற்சியில அவனுக்கு வெற்றி கிடைக்கணும்னு ஒரு அப்பாவா வாழ்த்தணும்னு தோணுச்சு. எப்பவுமே நீங்க அவனுக்கு நல்ல அப்பாவா நடந்துக்கத்தான் முயற்சி பண்ணிருக்கீங்க. ஒரு நாளாவது எனக்கு நல்ல கணவனா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா? அப்படி நினைச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்படி இல்ல அகிலா. பேசாதீங்க, நிறுத்துங்க. இப்ப கூட நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால இங்க வந்து எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வழக்கம் போல எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சிருப்பீங்க. என்கிட்ட நீங்க வந்து எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஆதிக்கு பிசினஸ் கத்து கொடுத்தது நான் தான். ஆனா இன்னைக்கு அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவன் ஆசை நிறைவேறட்டும், அவன் நல்லா வரட்டும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இத பாருங்க, இனிமே ஆதி விஷயமாவோ இல்ல மத்தவங்க விஷயமாவோ என்கிட்ட பேசணும்னு சாக்கு வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க, புரியுதா? போங்க இங்க இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, போங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன்.